இப்போ நான் இந்த இடத்துல இருக்கலாமா இன்னும் கொஞ்ச நேரம்? நான் இந்த இடத்த விட்டு போகணுன்னா எனக்கு இதை வந்து பிளிங்க் பண்ணி காமிங்க. இல்லை நான் இந்த இடத்துல இருக்கலான்னா இதை பிளிங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்ற மாதிரி அவங்களும் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. நான் இந்த இடத்துலேருந்து கிளம்புறது தான் எனக்கு சேஃப்டின்னு நினைக்கிறேன். ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்ட் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்த தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக இந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தேன். சுடுகாட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். பர்சனலாகவே வந்து இந்த இடத்துக்கு வந்தாலே நிறையா வந்து மைண்ட் அளவில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு. ஸோ வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒமிட் பண்ண ஒரு பிளேஸ் தான் வந்து சுடுகாடு. அது மீறியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கேன்னா, K2 மீட்டர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். மேபி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கலாம். உள்ளார என்ன நடக்க போகுது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைனலி உள்ளார வந்துட்டேன். ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது உள்ளார என்ட்ரான உடனே. அது இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு தெரியல. ஓகே, ஆக்சுவலாக இந்த சுடுகாடு வந்து பார்த்திங்கன்னா கைவிடப்பட்ட சுடுகாடு. இப்போதைக்கு வந்து இது யூஸில் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு இதை யூஸ் பண்ணி. இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடம் எப்படி இருக்குன்றத வந்து பார்த்துருவோம். ஓகே, ஹலோ. இந்த இடத்துல கண்டிப்பாக ஆன்மா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுமா? செம்மையாக கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அந்த ஃபீல் வந்து நான் எப்படி வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் நிறைய இடத்த போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஆனால் சுடுகாட்டுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப மட்டும்தான் வந்து அந்த ஃபீலே வந்து வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு அது என்னால் வந்து ரொம்பவே ஃபீல் கைஸ். இப்போ பெல் சவுண்டு வந்து கேட்டுது. ஆக்சுவலாக பெல் சவுண்ட் வந்து சைன் ஆஃப் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து ஒரு ஃபேக்ட்ரியை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். அந்த ஃபேக்ட்ரியில் வந்து சுத்தமாக மாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்துல எனக்கு வந்து
பெல் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளார என்ட்ரு ஆன கொஞ்ச நேரத்துலேயே கேட்டுது. சேம் அதே மாதிரியான பெல் சவுண்டு தான் எனக்கு இப்போ மறுபடியும் கேட்குது. மேபி வந்து மாடு கழுத்தில் வந்து கட்டியிருந்தா கூட அது வந்து கொஞ்சம் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து ரேண்டமாக வந்து சவுண்டு வந்து அடிக்கடி கேட்கும். நான் இங்கே உள்ளார கேட்குதா? எனக்கு கேட்குது. ஆக்சுவலாக இதில் கேப்சர் ஆகுதா தெரியல அந்த ஆடியோ. சம்திங் ஏதோ நடக்க போகுது, அது மட்டும் எனக்கு நல்லா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓ முள்ளுச்செடி. ஹாய், ஹவ் ஆர் யூ? எல்லாம் எப்படி இருக்கீங்க? நைஸ். நான் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கைவிடப்பட்ட இடம்னு சொன்னேன்ல, அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா அது காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? ஆக்சுவலாக 2012-1976 ஓகேவா? அப்போத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கும் போலக்கு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கல்லில் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்கள், கற்பூரம்லாம் வந்து இருக்குது இந்த இடத்துல. இன்னமும் வந்து உங்களுக்கு கற்பூரம்லாம் ஏற்றி வச்சுட்டு போகிறாங்க போலக்கு. ஓகே கூல். இதெல்லாம் வந்து ரீசண்டாக பண்ண மாதிரி தான் இருக்குது. 2003. ஓகே. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது பாருங்களா, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கல்லில் தான் இருக்குது. நான் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பழமையான இடத்த இது வரைக்கும் வந்து பார்த்ததில்ல. ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ பிளேஸ் வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஓகே. இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த பெல் சவுண்டு கேட்குதா? இருங்க, நான் கொஞ்சம் க்ளோஸாக கிட்டக்க போகிறேன். இதுக்குள்ளார மாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே. எப்படி பெல் சவுண்டு கேட்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போ தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ளோஸாக எனக்கு கேட்குது. இங்கே என்னமோ இருக்குது. உண்மையிலே இடம் வேறு லெவலில் இருக்குங்க. ஆக்சுவலாக நான் இப்போ எத்தனை மணிக்கு வந்திருக்கேன்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டல. இங்கே என் ஃபோன் நம்ம இப்போ எத்தனை மணிக்கு இங்கே உள்ளார இருக்கிறோன்றது தெரியும்னு நினைக்கிறேன். 2:43.
இவ்வளோ தூரம் நான் உள்ளார வந்து பார்த்துட்டேன். எனக்கு எதுவும் என் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஆனால் அந்த பெல் சவுண்டு மட்டும் எனக்கு ரேண்டமாக கேட்டுட்ருக்கு. மேபி மாடு ஏதாவது உள்ளார மேய்தானோ எனக்கு தெரியல. ஹலோ, இங்கே உண்மையாலே ஆன்மா யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக இப்போ உங்களோட கைஸ், அந்த பெல் சவுண்டு வந்து நம்ம கிட்டக்க வர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஓகே, நம்ம வந்த வேலையை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் சின்ன சுடுகாடு தான். ஓகேவா? ஓகே, கூல். கைஸ், நான் உள்ளார வரப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து 98% இருந்தது. இப்போ சடனாக வந்து 22% ஆகிருக்கு. இருக்கலாம் கைஸ், இதை பாருங்களா. ஆக்சுவலாக வந்து இப்போ பேட்ரி பர்சன்டேஜ் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 21க்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. சரியாக தெரிய மாட்டுதே. ஓகே, இப்போ தெரியுதா? 21%க்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி சார்ஜ் போயிருக்கு. இப்போ இவ்வளோ சீக்கிரமாக வந்து ட்ரைன் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஹாய், உங்கள் பேர் என்னன்னு தெரியல. இயர் வந்து 67 வந்து பர்த் ஆகியிருக்காங்க. டெத்து வந்து என்னது 27/5/2015. எஸ், 2015. அமராவதி பேர். ஓகே, அது ஏதோ பக்கத்தில் வந்து 8 போட்டிருக்காங்களா இல்லை பி போட்டிருக்காங்களா தெரியல. அமராவதின்னு சொல்லிட்டு பேர் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கேட்டு மீட்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல உண்மையிலே ஆன்மா யாராவது இருந்தீங்கன்னா என் பக்கத்தில் வரலாம். நீங்கள் அமராவதி, நீங்கள் இங்கே இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளீஸ் இந்த கேட்டு மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா? க்ரீன் லைட்லேயே தான் இருக்குது. உங்களோட ப்ரெசன்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணுறேன். உங்களால் வந்து இதை பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா? இங்கே நீங்கள் இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் அமைதியாக தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே, பாய். இப்போ திடீர்னு நாயெல்லாம் குலைக்குது. திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் டக்குன்னு. இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்காங்க இங்கே, அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் இவங்க நேம் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை ஆக்சுவலாக. ஹாய், உங்களோட பேர் என்னன்னு தெரியல எனக்கு. இந்த இடத்துல நீங்கள் உண்மையிலே இருந்தீங்கன்னா இதை எனக்கு பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா? ஓகே, நீங்களும் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். பாய். ஓகே, இவர் யாருன்னு தெரியல. இவர் எதாவது நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஓகே, கூல். ஹாய். ஹாய்.
திடீர்னு சர்ன்னு ஏதோ சவுண்டு கேட்குது. ஓய் மை காட் கைஸ், இப்போ இது சீரியஸாக பிளிங்க் ஆச்சு. எல்லோ கலர் வரைக்கும் வந்தது இப்போ என் பக்கத்தில். இப்போ நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்களா? இப்போ எனக்கு மறுபடியும் இதை பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா ப்ளீஸ்? ஒன் மோர். ஷிட். கைஸ், இப்போ பிளிங்க் ஆச்சு. இது கண்டிப்பாக வந்து இதில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த லைட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிளிங்க் ஆகிறது சரியாக தெரியல. ஆனால் இப்போ எல்லோ கலர் வரைக்கும் வந்தது. அதேமாரி இப்போ நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக திடீர்னு சடனாக ஒரு சவுண்டு கேட்டுது. அந்த சவுண்டை கேட்டு நான் அந்த சைடில் பார்த்தப்போ என் கையில் நான் இப்படி பார்க்குறேன். பார்த்தா எல்லோ கலர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆச்சு. ஓகே, கூல் கூல் கூல். இவங்க தான் வந்து ரொம்ப பழைய, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாகி ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஹாய், இங்கே நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து சிக்னல் கொடுத்தீங்க. நீங்கள் இங்கே மறுபடியும் வந்து வர முடியுமா? இந்த இடத்துல எனக்கு சிக்னல் கொடுத்தவங்க நீங்களா? இப்போ ஏன்னா உங்கள் பக்கத்தில் இருந்தவங்க வந்து எனக்கு எந்த சிக்னலும் கொடுக்கல. இப்போ எனக்கு சடனாக வந்து சிக்னல் கிடச்சிது. இதில் உண்மையிலே நீங்கள் இங்கே இருக்கீங்களா? ஓகே, இவர் இறந்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. இருந்தாலும் ஏன்னா இந்தமாரி சவுண்டு கேட்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டைவர்ட் ஆகிட்டு என் பக்கத்தில் வந்து ப்ரெசன்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்தது. அதனால தான் இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அந்த சவுண்டை நோட் பண்ணேன். இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு புதுசாக கட்டின மாதிரி. ஓகே, ஹாய் மிஸ்டர் எம்கே, நீங்கள் இங்கே இருக்கீங்களா? நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு இந்த கேட்டு மீட்டரை பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா? ஹலோ. ஓகே கூல். ஓகே கைஸ், நீங்களும் வந்து மிஸ்டர் எம்கே நீங்களும் வந்து அமைதியாக தூங்குங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே, சார்ஜ் வந்து 8% ஆயிடுச்சு. இவரோட நேம் என்னது போட்டிருக்காங்களா? சாரி, ரொம்ப வந்து பழைய தமிழாக இருக்குது. எனக்கு புரியலை கைஸ், இது என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு புரியல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்லுலேயே வந்து அந்த சிமெண்ட்லேயே எழுதியிருக்காங்க. ஹாய், நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா எனக்கு இதை வந்து பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா ப்ளீஸ்? இந்த இடத்துல எனக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து சிக்னல் கொடுத்தீங்க. அவங்க நீங்கள் தானா? நீங்கள் தானா? எனக்கு மறுபடியும் இதை எதாவது பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இடத்துல வந்து சிக்னல் கிடச்சிது. சிக்னல் கிடைச்சதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தவர் இவர் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தாட் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல இருக்கலாமா இன்னும் கொஞ்ச நேரம்? நான் இந்த இடத்த விட்டு போகணுன்னா எனக்கு இதை வந்து பிளிங்க் பண்ணி காமிங்க. இல்லை நான் இந்த இடத்துல இருக்கலான்னா இதை பிளிங்க் பண்ணாதீங்க. நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் இந்த இடத்த விட்டு போகணுமா? ஏதாவது வாய்ஸ் மூலிமா எங்க கூட பேச முடியுமா உங்களால்? ஓகே ஓகே, ஒன் மோர் டைம். ஓகே, எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்க. நான் இங்கே இன்னொருத்தர் இருக்கார், அவர்கிட்ட வந்து பேச முடியுதா பார்த்துட்டு கிளம்பிடுறேன். ஓகே, இவரும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தவறுனவர்னு நினைக்கிறேன். ஹாய், நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா உங்களோட... ஓ மை காட், இன்னும் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? இதை மறுபடியும் எனக்கு வந்து இப்போ நீங்கள் பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா? ப்ளீஸ் மறுபடியும் எனக்கு அது மறுபடியும் ஒன் மோர் டைம். இதை கண்டினியூவாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் பண்ண வைக்க முடியுமா? இது ஃபுல்லாக ரெட் வரைக்கும் வந்து உங்களால் எரிய வைக்க முடியுமா? கைஸ், இப்போ நான் வந்து மறுபடியும் வந்து இன்னொரு பேட்டரியை வந்து மாற்றிருக்கிறேன். எப்படி சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஆச்சுன்னு எனக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே இல்லை. நானும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட காட்டிட்டேன். உள்ளார வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து சார்ஜ் 22% ஆச்சு, ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து என் பக்கத்தில் யாரோ நடந்து போகிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது எனக்கு. நம்மளுக்கு கேட்டு மீட்டரும் வந்து நல்லாவே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு. இப்போ உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்ற மாதிரி அவங்களும் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. நான் இந்த இடத்துலேருந்து கிளம்புறது தான் எனக்கு சேஃப்டின்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ இந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்டு இதே மாதிரி வந்து சப்போர்ட்டை வந்து எல்லா வீடியோக்கும் கொடுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு த்ரில்லிங்காக இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ த்ரில்லிங்கான வீடியோலாம் பார்த்துட்டீங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அண்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேய் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் 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 பாய்.